பறவைகளும் மழைக்காலமும். ஒரு அழகான காலை பொழுதுல நாப்பூர் காடு முழுவதும் இனிமையான பறவைகளோட ஓசையால நிறைஞ்சிருந்துச்சு. மீனுக்குருவியோ தன்னோட குழந்தைங்களுக்காக சுட சுட இனிப்பான அப்பத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜுக்காகவும் ஒரு பந்தை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்தா. சாரா, குக்கு, நான் விளையாடுறதுக்காக அருவிக்கரையோட பக்கத்துல போறேன். நீங்களும் என் கூட வரீங்களா? இல்ல ராஜு, எங்க அம்மா இப்பதான் எங்களுக்கு பிடிச்ச அப்பதான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இத சாப்பிட்டுட்டு தான் விளையாட வருவோம். என்னது, அப்பமா? இந்த இனிப்பு அப்போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மீனுக்குருவி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராஜு, நீயும் இவங்க கூட வந்து இந்த அப்பத்தை சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமா சேர்ந்து விளையாட போங்க. ஐயா ஜாலி. மீனு ஆண்டி, எனக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். உடனே மீனுக்குருவியும் 3 தட்டுல ஆளுக்கு ஒரு அப்பத்தை வச்சது. குழந்தைங்களும் வேகமா போய் ஆளுக்கு ஒரு அப்பத்தை எடுத்துக்கிட்டாங்க. பசங்களா, நம்ம காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அம்மா இன்னைக்கு உணவு தேடிட்டு கொஞ்சம் தாமதமா தான் வீட்டுக்கு வருவேன். நீங்க இந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு ராஜு அண்ணா கூட விளையாட போங்க, சரியா? சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நானும் அக்காவும் அருவிக்கரையோட பக்கத்துல தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். உடனே மீனுக்குருவியும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. 3 குழந்தைங்களும் அந்த இனிப்பான அப்பத்தை ரொம்பவும் ருசிச்சு சாப்பிட்டாங்க. பிறகு அவங்களோட விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு அருவிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. குக்கு தனக்கு பிடிச்ச வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தா. சாராவும் ராஜுவும் பந்து போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப நேரமா அந்த அருவிக்கரையோட பக்கத்துல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரம் திடீர்னு வானம் முழுவதும் கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. அந்த காட்டுல ரொம்பவும் பயமுறுத்துற விதமா வேகமா காற்றும் வீசுச்சு. இத பார்த்த குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. அக்கா, இந்த வானிலைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வாக்கா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாத குக்கு, மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வந்துடுச்சுன்னா நம்ம பறக்கிறது கஷ்டமாகிடும். வா, நம்ம இப்பவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. உடனே குழந்தை ராஜுவும் தன்னோட பந்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். ராஜு தான் வீட்டுக்கு போன நேரம் காலுக்காகவும் ராணிக்காகவும் சேர்ந்து வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்னாச்சுமா? அப்பா எதுக்காக கூரை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? நம்ம காட்டுல பெரிய மழையும் புயலும் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அதனாலதான் அப்பா வீட்டோட மேற்கூரைய ரொம்ப உறுதியா கட்டிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மீனுக்குருவியும் கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு வேகமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா, அம்மா வந்துட்டாங்க. அம்மா, நாங்க உங்களை காணலன்னு ரொம்ப கவலைப்பட்டோமா. சரா, வெளியே ரொம்ப மின்னலும் பலமான காற்றும் வீசிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை மழைக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம்மா, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா குக்கு, நம்ம கிட்ட இப்ப உறுதியான வீடும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்துல காக்கை குடும்பமோ தங்களோட வீட்டுல விறகு கட்டைகளால நெருப்பை மூட்டி அந்த நெருப்புல சோளத்தை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலு, இந்த மழை காலத்துல சூடா சோளம் சாப்பிடுறதோட ருசியே தனி இல்ல. அதனாலதான் மழைக்காலம் வரப்போகுதுன்னு எல்லாரும் சொன்னதுமே நான் விவசாயியோட தோட்டத்துல இருந்து நிறைய சோளங்களை பறிச்சுட்டு வந்திருக்கேன். குழந்தை ராஜுவும் தான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தபடியே மழையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தா. நேராக நேராக காட்டுல மழையோட வேகம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த புயல் காற்றுல நிறைய மரக்கிளைகள் அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இத குழந்தை ராஜு தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பயந்து போய் தான் அம்மாவோட பக்கத்துல உட்கார்ந்தான். அம்மா, வெளிய ரொம்ப காத்தடிக்குதும்மா. மரத்தோட கிளைகள் எல்லாம் உடைஞ்சு இந்த காத்துல பறந்துகிட்டு இருக்கு. டேய் ராஜு, அதனால என்னடா?
நம்ம வீடு ரொம்ப உறுதியா இருக்கு. நாம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா, அந்த மரக்கிளைகள் வேகமா நம்ம கூரை மேல மோதினா என்ன ஆகும்? அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு இருந்த நேரமே ஒரு மரத்தோட கிளை வேகமா வந்து காகங்களோட வீடு மேல மோதுச்சு. இதனால வீட்டோட மேற்கூரையில விரிசல் ஏற்பட்டு மழை நீர் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அம்மா, நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு. டேய் ராஜு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? எந்த நேரத்துல சொன்னியோ அப்படியே நடந்துடுச்சு. கலு, மழை வேற அதிகமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா நாம வீடு முழுவதும் தண்ணீராலேயே நிரம்பிடும். அதே நேரத்துல மீனுவோட குழந்தைங்க அவங்க வீட்டுல உட்காந்து சுவையான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவி கவலையோட தான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தபடியே வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வானத்துல ரொம்ப அதிக கருமேகங்கள் இருக்கு. இந்த மழை மொத்தமா பெஞ்சதுன்னா நம்ம காட்டுக்கு ஒரு பெரிய அழிவு வரும்னு தான் நினைக்கிறேன். மீனுக்குருவி பயந்தபடியே காட்டுல நேராக ரொம்பவும் அதிகமான கருமேகங்கள் வர ஆரம்பிச்சது. மின்னலும் காற்றும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. திடீர்னு அந்த வேகமான காற்றுல மீனுவோட வீட்டின் மேற்கூரை ஆட ஆரம்பிச்சது. அந்த காற்றுக்கு ஈடு செய்ய முடியாம வீட்டோட மேற்கூரை அப்படியே பறந்து போயிடுச்சு. இதனால அந்த மழைநீர் முழுவதும் மீனுவோட வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்ப என்ன செய்யறது? இந்த மழையில என் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் எங்க போறது? அம்மா, நம்மளோட வீடு. அம்மா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம்மா, என்னால இந்த மின்னலோட சத்தத்தையே கேட்க முடியலம்மா. குழந்தைங்க இப்படி ரொம்ப பயந்ததுமே மீனுக்குருவி ஓடி போய் தன்னோட குழந்தைங்களை அணைச்சிக்கிட்டா. பசங்களா, பயப்படாதீங்க. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாம ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு மரக்கிளைய நோக்கி பறந்து போச்சு. அது ஆலமரத்தோட கிளைய வந்தடைஞ்ச நேரம் அந்த மரக்கிளையில ஏற்கனவே காக்கை குடும்பம் உட்கார்ந்துருந்தாங்க. கலுவனா, உங்க வீட்டுக்கு என்னாச்சு? நீங்க எதுக்காக இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மீனு? ஒரு மரத்தோட கிளை எங்க கூரை மேல விழுந்து வீடு முழுவதும் தண்ணி ஆகிடுச்சு. வேற வழி இல்லாம தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். என் வீட்டோட மேற்கூரை காத்துல அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயோ, எங்க கதையை விட உன் கதை ரொம்ப மோசமா இருக்கே. மீனு ஆண்டி, எனக்கு ரொம்ப குளிருது. இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் குகை இருக்கா? நாம அந்த குகைக்குள்ள போய் உட்காந்துக்கலாமே. ராஜு, குகை ரொம்ப தூரத்துல இருக்குப்பா. கலுவண்ணா, நம்ம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க முடியாது. பக்கத்து காட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமாவோட வீடு இருக்கு. நாம அங்க போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே பறவைகள் எல்லாரும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பலமான காற்றை எதிர்கொண்டு எல்லா பறவைகளும் ரொம்ப சிரமப்பட்டு பறந்துகிட்டு இருந்தாங்க. மீனு ஆண்டி, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? என் ரெக்கை எல்லாம் ரொம்ப வலிக்குது. ராஜு, நாம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் பறந்தா போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு பறவைகள் எல்லாரும் ஒரு வழியா பக்கத்து காட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டிமா, உங்க மரத்துக்கு என்னாச்சு? மீனு, இந்த மோசமான மின்னல் தாக்கி நான் இத்தனை வருஷமா வளர்த்து வந்த என் மாமரம் முறிஞ்சிடுச்சுமா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பறந்தது வீணாக்கிடுச்சா? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் நாம அந்த வேப்ப மரத்தோட கிளையில போய் உட்காந்துக்கலாம். அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் வேப்ப மரத்தோட கிளையில மழை நனையாதபடி உட்கார்ந்துருந்தாங்க. வேப்ப மரத்துல உட்கார்ந்திருந்த பறவைகளோட கஷ்டத்தை ஒரு பசு தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பறவைகளே, நீங்க என்னோட தொழுவுக்கு வாங்க. மழை நிக்கிறது வரைக்கும் நீங்க இங்க பாதுகாப்பா இருக்கலாம். பசுவம்மா இப்படி சொன்னதை கேட்டதுமே பறவைகள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. பசுவம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிறது மாதிரி இருக்கு. நீங்க இந்த பழங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன பசுவம்மா எல்லாருக்கும் பழங்களை சாப்பிட கொடுத்துச்சு. கலு, ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் இப்படி சுவையான பழங்கள் சாப்பிட கிடைக்கும்னா நாம இந்த மழைக்காலம் வர்றதுக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு ராணிக்காக சொன்னதை கேட்டதுமே எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்றுச்சு. பசுவம்மாவுக்கு நன்றி சொன்ன பறவைகள் தங்களோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.
வீட்டில் மழைக்காலம். அது ஒரு அழகான காலை வேளை. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட வீடு ரொம்பவும் பரபரப்பா இருந்துச்சு. அம்மா அம்மா, நீங்க சொன்னபடியே நானும் அக்காவும் சேர்ந்து கூடை முழுவதும் பழங்களை நிரப்பி வச்சிட்டோம். நாம இப்பவே பாட்டி வீட்டுக்கு கிளம்பலாமாம்மா? குக்கு, அவசரப்படாதப்பா, அப்பா வந்துடட்டும். அப்பா கூட சேர்ந்துதான் நாம இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போறோம். தம்பி குக்கு, வா, நாம வெளியே போய் அப்பா வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டின் வெளியே வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கோமல் குருவியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. அக்கா அக்கா, அங்க பாரு, அப்பா வந்துட்டாங்க. ஐயா, ஜாலி ஜாலி, நாங்க பாட்டி வீட்டுக்கு போக போறோமே அப்படின்னு பேசிக்கிட்டே 2 குழந்தைங்களும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. மீனு, நீயும் குழந்தையும் ரெடி ஆகிட்டீங்களா? உன் அம்மாவோட காட்டுக்கு நாம கிளம்பலாமா? ஆமாங்க, நாங்க ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். குழந்தைங்க வேற எப்ப போலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி மீனு, நாம இப்பவே கிளம்பலாம். இப்போ கிளம்புனாதான் சீக்கிரம் நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியும். அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த குருவி குடும்பங்கள் மீனுவோட அம்மாவின் காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் பறந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா, நாம 2 பேரும் ரேஸ் வைப்போமா? யாரு ரொம்ப வேகமா பறக்கறான்னு பாப்போமா? சரி தம்பி, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே குழந்தைங்க 2 பேரும் வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. பசங்களா பசங்களா, ரொம்ப வேகமா பறந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனும் கோமலும் தன்னோட குழந்தைங்க பின்னாடியே பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குருவி குடும்பங்கள் இனிப்பு வாங்குறதுக்காக ஒரு இனிப்பு கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன இனிப்பு வேணும்? என்கிட்ட இருக்கிற இனிப்புகள் எல்லாம் ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆமா கிளியண்ண, உங்க கடைய பத்தி கேள்விப்பட்டேன். அதான் இன்னைக்கு இனிப்பு வாங்குறதுக்காக உங்ககிட்ட வந்தேன். எனக்கு 1/2 கிலோ ஜிலேபி கொடுங்க. அப்படின்னு கோமலும் கடைக்காரரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தைங்க 2 பேரும் அந்த கடையில இருந்த லட்டை ரொம்பவும் ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத கவனிச்ச மீனுக்குருவி கடைக்காரர்கிட்ட இப்படி சொல்லுச்சு. கிளியண்ணே, என் குழந்தைங்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு ஆளுக்கு ஒரு லட்டு கொடுங்க. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. அப்படின்னு சொன்ன கிளியும் குழந்தைங்க 2 பேருக்கும் ஒரு லட்டை தட்டுல வச்சு கொடுத்துச்சு. குழந்தைங்களும் அந்த லட்டை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. கோமல் குருவி அந்த இனிப்பை வாங்கிக்கிட்டு படியும் மீனுவோட அம்மாவின் காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குருவி குடும்பம் ஒரு வழியா தங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டி பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, நானும் அக்காவும் ரேஸ் வச்சோம். அதுல நான் தான் ஜெயிச்சேன். அப்படியா குக்கு, உன்னோட சுட்டித்தனம் இன்னும் மாறல. வாங்க மருமகனே, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன அத்தை, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். உங்க உடம்புக்கெல்லாம் இப்ப பரவாயில்லையா? ஆமா மருமகனே, பரவாயில்ல. வயசாகுதுல்ல, அதான் எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துடுது. மீனும் சமையலறையில உங்களுக்காக சூடா பாயாசம் பண்ணி வச்சிருக்கேன். அத போய் எல்லாருக்கும் கொண்டு வாமா. சரிம்மா, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சமையலறைக்குள்ள போச்சு. அந்த நேரத்துல ஜன்னல் பக்கத்துல ஒரு ஆந்தை இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த பாயாசத்தை 4 தட்டுல எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட குழந்தைங்க கிட்ட வந்துச்சு. ஐயா, பாயாசம்! அக்கா, பாட்டியோட பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே சுட்டி குழந்தைங்க 2 பேரும் அந்த பாயாசத்தை குடிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, நம்ம சமையலறையோட ஜன்னல் பக்கத்துல ஒரு ஆந்தை உட்கார்ந்து இருக்கேம்மா, அது யாரு? மீனு, அது திருட்டு ஆந்தைமா. நான் பண்ண பாயாசத்தை மோப்பம் பிடிச்சு அதை திருடுறதுக்கு ஆனா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, நம்ம காட்டுல இன்னும் திருடங்க தொல்லை தீரலல்ல. ஆமா மீனு, என்ன பண்றது, அது இந்த காட்டோட சாபக்கேடு. அப்படின்னு அந்த குருவி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துடுச்சு. மீனு, நேரம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அம்மா, நாங்க இனிமே வீட்டுக்கு கிளம்புறோம்மா. இருட்டிடுச்சுன்னா குழந்தைங்களை வச்சுட்டு பறக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும். சரிம்மா மீனு, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, நான் பாட்டி வீட்ல 2 நாள் தங்கிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா. அம்மா, அக்கா தங்குனாங்கன்னா நானும் தங்குவேன். பசங்க ரொம்ப ஆசைப்படுறாங்கம்மா. அவங்க 2 நாள் என் கூடயே இருக்கட்டும். 2 நாள் கழிச்சு நீ வந்து கூட்டிட்டு போம்மா. அம்மா,
உங்களுக்கு தாம்மா தேவையில்லாத சிரமம். இவங்க 2 பேரும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. பரவாயில்லம்மா மீனு, நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன். சரிம்மா. பசங்களா, பாட்டிக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது, சரியா? சரிம்மா, நாங்க சமத்து பசங்களா இருப்போம்மா. உடனே மீனுக்குருவியும் கோமல் குருவியும் மறுபடியும் தங்களோட காட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் தான் பாட்டி வீட்டுல உட்காந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை பொழுதும் வந்துச்சு. ஆனா காலை நேரம் ஆரம்பிச்சது கூட தெரியாம காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஜோரா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பாட்டியோட வீடு ரொம்ப பழமை வாய்ந்ததா இருந்ததுனால வீட்ல நிறைய இடங்கள்ல தண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, குழந்தைங்க இருக்கிற நேரத்துல இப்படி மழை வந்துடுச்சு. நான் ஏதாச்சும் பண்ணி மேற்கூரைய சரி செஞ்சாகணும். அப்படின்னு சொன்ன பாட்டிமா வீட்டோட மேற்கூரைக்கு போய் அதை சரி செய்ய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சுக்கிட்டே கட்டைகளை முடிஞ்ச அளவு மரக்கட்டைகளால மூடி வச்சாங்க. இதனால வீட்ல தண்ணீர் சொட்டுறதும் நின்னுடுச்சு. ஆனா பாட்டி ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சதுனால அவங்களுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடுச்சு. பாட்டி, பாட்டி எழுந்துங்க பாட்டி. என்னாச்சு பாட்டி? பசங்களா, காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. வீட்டுல காய்ச்சலுக்கான மருந்தும் இல்ல. பாட்டி, எனக்கு வைத்தியரோட வீடு தெரியும். நானும் தம்பியும் போய் காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? சாரா, நீ பத்திரமா போயிட்டு வந்துடுவியாமா? கவலைப்படாதீங்க பாட்டி, நான் நிறைய முறை வைத்தியரோட வீட்டுக்கு போயிருக்கேன். சரிம்மா, அந்த பானையோட பின்னாடி 100 ரூபாய் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் சீக்கிரம் மருந்து வாங்கிட்டு வாமா. உடனே சாராவும் குக்குவும் அந்த காசை எடுத்துக்கிட்டு வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மரத்துல ஒரு காகம் குழந்தைங்க அந்த பக்கமா பறந்து போறத பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகா, இந்த மழை நேரத்துல அந்த குழந்தைங்க கிட்ட 100 ரூபாய் இருக்கு. எப்படியாச்சும் அந்த ரூபாவை நான் எடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன அந்த மோசமான காகம் குழந்தைங்களை பின்தொடர ஆரம்பிச்சது. ஏ பசங்களா, இருங்க இருங்க, மழை இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாட்டிக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நாங்க காய்ச்சலுக்கான மருந்து வாங்க போறோம். பசங்களா, அந்த காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை என்கிட்ட கொடுங்க. அப்படின்னு சொன்ன அந்த மோசமான திருட்டுக்காகவும் குழந்தைங்க கிட்ட இருந்த ரூபாயை பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அக்கா, நம்ம இப்ப என்னக்கா பண்றது? குக்கு, பக்கத்துல தூக்கியோட வீடு இருக்கு, அவன்கிட்ட போய் நாம உதவி கேட்கலாம். அப்படின்னு சொன்ன குழந்தைங்க தூக்கியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. சாரா, இந்த மலையில இங்க வந்திருக்கம்மா. உன் அம்மாவும் இங்க வந்திருக்காங்களா? இல்ல ஆண்டி, எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களோட காட்டுக்கு போயிட்டாங்க. சரி சரி, வீட்டுக்குள்ள வாங்க. சாரா, மழை நிக்கட்டும், நாம 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள நிறைய இடங்களுக்கு போலாம். ஆனா தூக்கி, எங்க பாட்டிக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சலுக்கான மருந்து வாங்குறதுக்காக நானும் தம்பியும் போனோம். ஆனா ஒரு மோசமான காகம் எங்க கிட்ட இருந்த காசை திருடிட்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே தூக்கியோட அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, கவலைப்படாதீங்க, என்கிட்ட காசு இருக்கு. நீங்க அதை கொண்டு போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. தூக்கி, நீயும் பசங்க கூட போயிட்டு வா. 3 பசங்களும் அந்த காசை வாங்கிக்கிட்டு வைத்தியரோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு வைத்தியர்கிட்ட காசை கொடுத்துட்டு காய்ச்சலுக்கான மருந்தை வாங்கினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சாராவும் குக்குவும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த நேரத்துல யாரோ கத்துற சத்தம் 2 குழந்தைங்களுக்கும் கேட்டுச்சு. உடனே குழந்தைங்க சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போனாங்க. ஐயோ பசங்களா, என் மேல மரக்கிளை விழுந்துடுச்சு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. மோசமான காகம், உனக்கு இதுதான் தண்டனை. எங்க கிட்ட இருந்த காசை பறிச்சிட்டு போனல அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைங்க காகத்தோட பக்கத்துல கிடந்த தன்னோட 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட பாட்டி வீட்டுக்கு போனாங்க. அந்த மருந்தை குடிச்ச பாட்டி கொஞ்ச நேரத்திலேயே சரியாகிட்டாங்க. பிறகு குழந்தைங்க பாட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. குழந்தைங்களா, ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. அந்த திருட்டு காகத்துக்கு இது ஒரு நல்ல தண்டனையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே குழந்தையும் பாட்டியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் தாரகை, ஹாய் கல்பனா.
ஃபாத்திமா ஜஸ்ரின், முகமது ஜசீம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். புவனா முத்தப்பாண்டி 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஸ்வதா சரகன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மோகன் செல்வி, கமல் கனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் திபன்ரா. ஹாய் கோகிலா பாப்பா. கௌஷிகன், கோகிலா, ஐஸ்வர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெவினா டாஃப்னி, ஜெய்ஷா ராணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லித்திகா துளசி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹர்ஷா. ஹாய் நதீஷ். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.